முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். ஹாய், வெல்கம் டு டீனா ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹாஃப் லோட் ஸ்டிச் டைப் 1ஓட ஷேப் தான் பார்க்க போகிறோம். அந்த மெத்தட் எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ அதில் ஒரு ஷேப் வந்து எப்படி போடணும், அதாவது அந்த வளைவுகள்லாம் எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த மெத்தட் எப்படி போடணும்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் நான் திரும்பியும் சொல்கிறேன். இது நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி தான் போடணும். ஆனால் வந்து கீழே வரைக்கும் இழுக்கக்கூடாது. நம்ம போடுற ஸ்டிச் வந்து லூஸாக போடணும். அப்படின்னா தான் அதோட சென்டரில் முடிச்சு மாதிரி வரும். பாருங்கள், கீழேருந்து மேலே குத்தணும், மேலேருந்து கீழே குத்தி இழுக்கணும். இழுக்கும்போது டைட்டாக இழுக்கக்கூடாது, ரொம்ப மெதுவாக தான் இழுக்கணும். நான் அந்த முடிச்சு மாதிரி வர்றது நடுவில் வர மாதிரியே நீங்கள் பார்த்து போடணும், கவனமாக போடணும். ரொம்ப இழுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்று கீழே உள்ள லைனில் போய் முடிச்சு விழுந்துடும், இல்லைன்னா மேலே உள்ள லைனில் நீங்கள் எந்த பக்கமாக இழுக்கிறீங்களோ அந்த பக்கத்தில் வந்து முடிச்சு விழுந்துடும். அதனால் ரொம்ப இழுக்காமல் சென்டர்லேயே இருக்கிற மாதிரி மேலேருந்து கீழே குத்துங்க, அடுத்தல கீழேருந்து மேலே குத்துங்க, மாற்றி மாற்றி இது தான் பண்ணணும். ஆனால் நம்ம போடுறது வந்து லூஸாக போடணும். டைட்டாக போட்டோன்னா கீழே இல்லைன்னா மேலே போயிடும். நான் என்னோடய சேனலில் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் உள்ள எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த ஸ்டிச்சஸ்லையும் டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய சேனலில் போய் பார்த்துக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், ஃப்ரீயாக தான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்கள் யாருக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மேலே தெரியுற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், கீழேருந்து மேலே குத்தணும், மேலேருந்து கீழே குத்தணும். இழுக்கிறது கவனமாக இழுக்கணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இழுத்துடக்கூடாது. இந்த கொம்பு மாதிரி உள்ள ஷேப்புகளுக்கெல்லாம், வளைஞ்சி வர ஷேப்புக்கெலாம் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அவுட்லைன் நம்ம சில ஸ்டிச்லாம் போடுறப்ப இதை அவுட்லைனாக கொடுத்தோன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து அப்படி ஹைலைட்டாக தெரியும். அதாவது நம்ம உள்ளே இப்போ வந்து சாதாரணமாக செயின் ஸ்டிச்சு, இப்போ தாம்பூர் ஸ்டிச், லாங் ஷார்ட் ஸ்டிச் அந்த மாதிரி ஸ்டிச் போடுறோம். அவுட்லைனுக்கு இந்த ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பார்க்கவே இது வந்து நல்ல பார்டர் மாதிரி நல்லா பெருசாக தெரியுதுல்ல. அதனால் உங்களுக்கு அந்த பிக்சர் இமேஜ் பார்க்குறதுக்கு வந்து பளிச்சுன்னு தெரியும். நம்ம கொடுத்துருக்க ஸ்டிச்சு என்ன ஸ்டிச்சு அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிடலாம். பார்க்க நல்லா இருக்கும், ஒரு அதாவது அவுட்லைன் கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ நம்மலாம் ஹெட்டிங் கொடுக்குறப்ப போல்டாக காமிப்போம், அந்த மாதிரி இருக்கும்ல. அதே மாதிரி நம்ம இதை வந்து அவுட்லைனாக கொடுக்கும்போது போல்டாக நல்லா திக்காக இருக்கிறதுனால பெருசாக தெரியும் பார்க்குறதுக்கு. சாதாரணமாக ஒரு லைனில் நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹாஃப் லோட் ஸ்டிச் யூஸ் பண்ணுறப்ப பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து கொடியாக டிசைன் போடுறோன்னா அதுக்கும் இது வந்து நல்லா போடலாம். இதே ஸ்டிச்லேயே இன்னொரு மெத்தட் ஹாஃப் லோட் ஸ்டிச் டைப் 2ன்னு இருக்குது. அது வந்து கொம்பு மாதிரி உள்ள டிசைன் மட்டும்தான் நம்மளால் போட முடியும், வேறு டிசைன்களுக்கு அது போட முடியாது. கொம்பு டிசைன்களுக்கெல்லாம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். சில கழுத்து மாடல்களெல்லாம் வளைஞ்சி கொம்பு மாதிரியே வந்து மாங்காய் மாதிரி அந்த மாதிரிலாம் வரும். அந்த டிசைன்களுக்கெல்லாம் நம்ம அந்த ஹாஃப் லோட் ஸ்டிச் டைப் 2, அதாவது நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்டிச் வந்து போட்டால் நல்லாயிருக்கும். பாருங்கள், கீழேருந்து மேலே குத்தணும், மேலேருந்து கீழே குத்தணும். நடுவில் அந்த வந்து முடிச்சு மாதிரியே தான் விழணும். அதாவது அந்த ஸ்டிச்சு வந்து தூக்கிட்டு இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படி தூக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம உள்ளே வந்து த்ரெட்டு கொடுத்து, இல்லைன்னா உள்ளே ஏதாவது நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே ஸ்டிச் பண்ண மாதிரி அந்த இது வந்து தூக்கிக்கிட்டு இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா மேலே தெரியுற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. 6 மாத கோர்ஸ், நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் முடிக்கிறது 3 மாதத்துலேயே முடிக்கலாம். நம்ம போடுற ஸ்பீடை பொறுத்து 6 மாதங்கிறது குறையும் கூடையும் செய்யும். நீங்கள் ஒழுங்காக போடலைன்னா அதிகமாகவும் ஆகும். நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட ப்ளவுஸ் மட்டுமாவது உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும்.
நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்தீங்கன்னா மற்றவங்களும் நிறைய பேர் போடும்போது அவங்கள விட நல்லா பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். இவங்க இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்களே, நம்ம இதை விட நல்லா பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாட் வந்து உங்களுக்கு வரும். அப்படிங்கும்போது ஒரு பொறாமை வரக்கூடாது, போட்டி வரும். அப்படி போட்டி வர்றப்போ வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணுவீங்க. அதுக்காக தான் நான் வந்து என்னோடய குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கிடைக்கும், ஸ்பீடு கிடைக்கும். இப்போ ஒருத்தவங்க வந்து 2 நாளில் ஒரு பிக்சரை போட்டு அனுப்புனாங்கன்னா நீங்கள் அதை ஒரு நாள்லேயே போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்பீங்க. அதனால் நீங்கள் வந்து வீட்டில் இருந்து நம்ம தனியாக போடுறதுக்கும் ஒரு குரூப்பில் சேர்ந்து போடும்போதும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஆன்லைனில் நம்மளால் படிக்க முடியுமா அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம். நான் வந்து ஆன்லைனில் தான் படித்தேன். ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ஃபுல்லாகவே முடிச்சிருக்கிறேன். ஆல்பமும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். என்னோடய ஆல்பத்தை பார்த்துட்டு நீங்கள் நான் ஆன்லைன் கிளாஸ் தான் படித்தேனாங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம போடுற ஒர்க்கில் தான் இருக்குது. நம்ம குட்டி குட்டியாக போட்டு நம்ம படிச்சுட்டு இருக்க கோர்ஸை முடிக்கணும்னு நினச்சி நம்ம போடக்கூடாது. நம்ம எந்த டைமில் நம்ம அந்த ஆல்பத்தை எடுத்து பார்த்தாலும் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும். அந்த மாதிரி நம்ம போடணும். ஒவ்வொரு பிக்சரையும் நீங்கள் பண்ணும்போது பெருசு பெருசாக போட்டிங்க அப்படின்னா தான் நம்ம வந்து எந்த டைமில் பார்த்தாலுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த டைமில் இவ்வளோ டைம் தான் நமக்கு இருக்குது, அதில் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்னதாக போட்டிங்க அப்படின்னா அது பார்க்க நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பெரிய பெரிய டிசைனாக, அதாவது பெரிய பெரிய இமேஜாக, ஓரளவு ஒரு A4 சைஸ் பேப்பருக்கு ஹாஃப் சைஸ் வர மாதிரியாவது நீங்கள் வந்து இமேஜ் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா தான் அது வந்து உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆகும். நீங்கள் எந்த டைமில் நீங்கள் அந்த ஸ்டிச்சு போட்டிங்கனாலும் உங்களுக்கு மறந்து போகாது. அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லா ஸ்டிச்சஸுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். த்ரெட் ஒர்க் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க. த்ரெட் ஒர்க்கு நீங்கள் ஒரு 2-3 நாள் த்ரெட் ஒர்க்கு ஸ்டிச்சு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு த்ரெட் ஒர்க் தன்னாலே வந்துடும். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அந்த வளைவுலலாம் நம்ம எப்படி போட்டிருக்கோம் பாருங்கள். நம்ம கையை எடுக்கவே வேண்டியதில்லை. டைரெக்டாக மேலே குத்தி கீழே குத்தி மாற்றி மாற்றி த்ரெட் எடுக்க வேண்டியது தான் இருக்கும். ஆனால் அந்த நடுவில் நம்ம வந்து த்ரெட்டை இழுக்காமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். இழுத்தோம் அப்படின்னா இந்த பக்கம் எந்த பக்கம் நம்ம இழுக்கிறோமோ அந்த பக்கமாக நாட்டு விழுந்துடும். அப்போ வந்து சென்டரில் வராது. அதுக்காக நம்ம இழுக்காமல் போடணும். எந்த ஒரு காரியத்துலேயுமே நம்ம வந்து முயற்சி பண்ணால் தான் வந்து அதில் வந்து நம்ம வெற்றி அடைய முடியும். இதுதான் அப்படின்ட்டு இல்லை, எதுலனாலுமே அப்படி தான். அதனால் நீங்கள் இந்த ஸ்டிச்சை போடணும், நம்ம வந்து ஆரி ஒர்க் கற்றுக்கிடணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளோட மைண்டில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் படிக்க முடியும். மற்றவங்க சொல்லியோ இல்லை ஃப்ரீயாக தானே அதனால் படித்து பார்ப்போன்னு படிச்சிங்க அப்படின்னா 4 நாள் நீங்கள் போடுவீங்க, அதுக்கப்புறமா போட மாட்டீங்க. ஏன்னா வந்து நம்மளோட மைண்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நம்ம கற்றுக்கிட்டா என்ன அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் போட முடியும். அதனால் இஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுங்கள், கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாதீங்க. ஒவ்வொரு டைம் ஸ்டிச் போடும்போதும் நம்ம போடுறது வந்து அந்த நாட் மாதிரி உள்ளது சென்டரில் வருதான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு த்ரெட்டு வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னா, இல்லைன்னா இடையில த்ரெட்டு கட் ஆகிட்டுன்னா நீங்கள் வந்து அதிலேயே நாட் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு டேரெக்டாக வேறு த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாமல் ஒரு த்ரெட் இருக்குது, ஒரு த்ரெட் அறுந்து போச்சு அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கொஞ்சம் கீழே உள்ள த்ரெட்டை இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் லென்த்து கிடச்சிரும், நீளம் கிடச்சிரும் நூலில். அதுக்கப்புறமா நீங்கள் அதில் நாட் போட்டு முடிச்சுட்டு திரும்ப வேறு த்ரெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் அப்படியே விட்டுட்டு ஆரம்பிக்காதீங்க. அப்புறம் அந்த நூல் வந்து கண்டினியூவாக ஒன்றா விட்டு விட்டு நம்ம முதல்ல போட்ட ஸ்டிச் அவ்வளோவுமே பிரிஞ்சு போயிடும். அதனால் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா வேறு த்ரெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வளைவுகளெல்லாம் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடணும், வேறு ஒன்றும் இல்லை. டைரெக்டாக நம்ம எப்பவும் போடுற மாதிரி தான் போடணும். அது வளைவாக இருக்கிறதுனால நம்ம அதில் ஏற்றாப்புல நம்ம போடணும், அவ்வளோதான்.
அதே ஸ்டிச்சை தான் போடுறோம். ஆனால் அந்த வளைவுங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் வளைச்சி அந்த மாதிரி போடணும். நீங்கள் பார்க்க வேண்டியது நடுவில் அந்த நாட் மாதிரி உள்ளது நடுவில் வருதா அப்படிங்கிறத மட்டும் தான் மென்ஷன் பண்ணிக்கணும். ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் போடணும். போட்டு நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நாட் போட்டு முடிச்சாச்சு பாருங்கள். நாட் போட்டுடுங்க. நாட் போட தெரிலனா என்னோடய சேனலில் 2 நாட்டுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நாட் போட்டு முடித்ததும் கீழே உள்ள த்ரெட்டு நல்லா இழுத்து பார்த்துக்கோங்க. இழுத்து பார்த்தாச்சு, நாட் விழுந்துருச்சு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.